இன்ஸ்பெக்டர் மேடம், இவ சொல்றது எல்லாமே இவ மனசுக்குள்ள இருக்கிற பிரம்மதான். இவகிட்ட எந்த ஆதாரமும் இல்ல. இவ ஆதாரம் இருக்கு. என்கிட்ட உறுதியான ஆதாரம் இருக்கு மோனியா. குஷி, அம்மா பாக்க நடுவுல வந்து நீ நில்லு பார்க்கலாம். சீக்கிரம். அஜித், எனக்கும் மோனையாவுக்கும் கல்யாணம் நடக்கும்போது நாங்க அக்னிய வலம் வந்தோம்ல, அப்ப நீங்க ஏதோ போட்டோ எடுத்தீங்களே, அது அந்த போட்டோஸ் எனக்கு கொஞ்சம் நீங்க அனுப்ப முடியுமா? ராதா, கண்டிப்பா நான் அனுப்பி வைக்கிறேன். இது இல்ல ராதா. நம்ம உறவை வேணா நீங்க பொய்யாக்க பார்க்கலாம். நமக்குள்ள இருக்க காதல பொய்ன்னு சொல்லலாம். ஆனா இந்த போட்டோஸ் எப்படி பொய்ன்னு சொல்லுவீங்க? உனக்கு எல்லாம் தெரியும் ராதா. பாருங்கள், இத பாக்கும்போதே தெரியுது உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிருக்குன்னு. ஐயோ, அதெல்லாம் போய், அந்த போட்டோஸ் எல்லாம் போய். இது எல்லாமே போய் தான். மோகனையா, நமக்குள்ள இருக்க உறவு பொய்ன்னு சொல்லாதீங்க. உங்களுக்கு தான் பாவம் செய்யறோம். ராதா, நீ மேம், இந்த பொண்ணு எவ்வளவு பொய்யோ அதே அளவுக்கு அந்த போட்டோஸ் எல்லாமே பொய். ஆக்சுவலி இவ ஏமாத்தி மோகனை கல்யாணம் பண்ணிக்க முயற்சி பண்ணா. அந்த முக்காடு பின்னாடி ராதா தான் இருக்கிறான்னு கூட மோகனுக்கு தெரியாது. இது எல்லாமே ராதாவோட பிளான், திட்டம் போட்டு ஏமாத்திருக்கா. நான் உங்களுக்கு உண்மையை சொல்றேன் மேம். ஆக்சுவலி ராதாக்கு மோகன் மேல காதல் வந்துருச்சு. ஆனா மோகன் அவளை காதலிக்கல. அத தாங்க முடியாம அவ கொஞ்ச நாளா பைத்தியக்காரத்தனமா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சுட்டா. இன்ஃபேக்ட் இவளுக்காக நாங்க டாக்டர் கூட வர வச்சோம். நீங்க வேணும்னா விசாரிச்சு பாருங்க. விசாரிச்சு பாருங்க. கேட்டீங்கல்ல மேடம், என்னெல்லாம் பேசுறாங்கன்னு. நான் சூழ்ச்சி பண்றேன்னு சொல்றாங்க, எனக்கு மனநல பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. நீங்களே சொல்லுங்க, நான் ஒரு வேளை சூழ்ச்சி பண்ணியிருந்தேன்னா என்னோட மனநலம் கூட சரியா தானே இருந்திருக்கணும்.
ஒருவேளை எனக்கு மனநல பாதிக்கப்பட்டிருந்தா எப்படி சூழ்ச்சி பண்ணுவேன்? வெரி குட் ராதா. இப்படிதான் இவங்களோட எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிட்டு இருக்கணும். அத்தை, ஒரு நிமிஷம் உங்க போன் கொடுங்க. பாருங்க மேடம், இந்த போட்டோஸ்ல உங்க கண்ணு முன்னாடி இருக்கு. இந்த போட்டோல என்னோட முகம் தெளிவா தெரியுதுல்ல. நான் போய் சொல்லல மேடம். இந்த போட்டோஸ் எல்லாத்தையும் என்னோட மோகனையோட தங்கச்சி கீர்த்தி அக்கா தான் எடுத்தாங்க. கீர்த்தி, இப்பவாவது நம்புங்க மேடம், எனக்கு இங்க எவ்வளவு பெரிய அநியாயம் நடக்குதுன்னு. தயவு செஞ்சு என் வாழ்க்கையை காப்பாத்துங்க மேடம். இல்லைன்னா என் நிலைமை அவ்வளவுதான். அநியாயம் கொடுமைன்னு என்ன பேசிட்டு இருக்க ராதா? நான் அந்த போட்டோஸை உனக்கு எதுக்காக அனுப்புறேன்? ஏன்னா நான் தானே உங்ககிட்ட அந்த போட்டோஸ்லாம் கேட்டேன். இந்த வீட்ல நீங்க ஒருத்தர் மட்டும்தான் ஆரம்பத்துல இருந்து எனக்கு துணையா இருக்கீங்க. எப்பவுமே எனக்கு உதவி செய்றீங்க. புருஷன் இல்லைனாலும் வாழ்க்கை முழுக்க என் கூடவே வச்சுக்கிறதுக்காக என் புருஷனோட நினைவுகளை தேடுறேன். என்ன மன்னிச்சிருங்க கீர்த்தி அக்கா. ஆனா நான் என்ன பண்றது, என் சூழ்நிலை அப்படி. தள்ளி போறாதா? உன்னை என்னோட ஃப்ரெண்டா நினைச்சதுக்கு கொடுக்கற பலனா இது? என்ன எதுக்காக ஏமாத்திட்டு இருக்க? இன்ஸ்பெக்டர் மேடம், இந்த ராதா சொல்றது எல்லாமே போய். மேடம், இதுக்குதான் நான் பயந்தேன். கீர்த்தி அக்கா மோகனையா மேல இருக்க பயத்துல பேச்ச மாத்துவாங்கன்னு எனக்கு தெரியும். இதனாலதான் நான் எல்லா ஆதாரத்தையும் சேகரிச்சு வச்சிருக்கேன். இத கேளுங்க. ஐம் சாரி ராதா, இன்னைக்கு உனக்கு நடந்தது மிகப்பெரிய அநியாயம். ஐயோ இல்ல கீர்த்தி அக்கா, நீங்க எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க? எனக்கும் மோகனையாவுக்கும் கல்யாணம் ஆகும்போது நாங்க அக்னிய வள வரும்போது நீங்க சில போட்டோஸ் எடுத்தீங்கல்ல? ஆமா, சொல்லு. அந்த போட்டோஸ் கொஞ்சம் எனக்கு அனுப்புறீங்களா? அதாவது மோகனையா இல்லைனாலும் குறைஞ்சபட்சம் அந்த போட்டோஸை வச்சுக்கிட்டாவது நான் என் வாழ்க்கையை கழிச்சிடுறேன். கேட்டீங்கல்ல, இவங்க என்னோட காதலை புரிஞ்சுக்கிட்டு கீர்த்தி அக்கா எனக்கு எந்த அளவுக்கு துணையா இருந்திருக்காங்கன்னு. கீர்த்தி அக்கா மட்டும்தான் இங்க ரொம்ப நல்லவங்க. இவங்க மனசு தெளிவா சுத்தமா இருக்கும். எப்பவுமே எனக்கு துணையா இருப்பாங்க. இன்ஸ்பெக்டர் மேடம், மோகனன்னா இவளை கல்யாணம் பண்ணிக்கவே இல்லை. இப்ப இவ இங்க சொல்றது எல்லாமே போய். மொத தடவையா இப்பதான் கரெக்டா பேசியிருக்க கீர்த்தி. தேங்க்ஸ். சரியா பேசுனாங்களா? சரியா பேசல தாமினி அக்கா.
அவங்க எப்படி சரியா பேசுவாங்க? ஏன்னா நீங்க தான் அவங்கள சரியா பேச விடலையே. மேடம், இந்த அம்மாவும் இந்த தாமினி அக்காவும் இவங்க தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். இவங்க இவங்க எப்பவுமே வீட்டுல இருக்க எல்லாரையும் மிரட்டிக்கிட்டே இருப்பாங்க. கீர்த்தி அக்காவையும் அஜித் அண்ணாவையும் வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவேன்னு மிரட்டிட்டே இருப்பாங்க. அண்ணா அண்ணா, நான் சொல்றத நீங்க நம்புங்க. இதுல கீர்த்தி அக்கா தப்பு எதுவுமே இல்ல. அவங்க நிரபராதி. கீர்த்தி அக்கா, ஒரே ஒரு தடவை எனக்காக உண்மையை சொல்லுங்க. அதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையுமே சரியாயிடும். அது கீர்த்தி அக்கா அநேகமா தாமினி அக்கா மோனியோ பார்த்து பயப்படுறாங்க. கீர்த்தி அக்கா உண்மை ராதா, நீ எதுக்கு பொய் மேல பொய்யா சொல்லிட்டு இருக்க? நீ ரொம்ப நல்ல பொண்ணு, தெளிவான மனசுலவே என்னோட ஃப்ரெண்டுன்னு நினைச்சேன் தெரியுமா? உனக்காக நான் எவ்வளவுலாம் பண்ணிருப்பேன். என் குடும்பத்துல இருக்க என் அண்ணா அம்மா கூட சண்டை போட்டு உன் கூட இருந்தா, ஆனா நீ இப்படியே பண்ணுவ? என்ன யூஸ் பண்ணிக்கிறியா? என்ன தப்பா பயன்படுத்துறியா? ஆனா ஏன்? என்ன மன்னிச்சிருங்க கீர்த்தி அக்கா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க கீர்த்தி அக்கா. என்னால தானே உங்களை எல்லாரும் பயமுறுத்துறாங்க. ஆனா நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம எனக்காக ஒரே ஒரு முறை உண்மை சொல்லுங்க. அதுக்கப்புறம் உங்களை யாரும் ஏதோ பண்ண முடியாது. நான் உங்களுக்கு துணையா இருப்பேன். நீங்க எனக்காக ஒரே ஒரு முறை உண்மை சொல்லுங்க கீர்த்தி ராதா, எதுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க? நாம எதை ஆசைப்படுறோமோ அதுதான் கீர்த்தியும் ஆசைப்படுறா. உனக்கும் மோகனுக்கும் கல்யாணம் ஆகணுங்கிறது தான் அவளோட ஆசை. நம்ம எல்லாரோட குறிக்கோளும் ஒண்ணுதான் ராதா. ஆனா என்ன, கொஞ்சம் குறுக்கு வழியில பண்ண வேண்டியிருக்கு. ராதா, நல்லா பாத்துக்கோ கீர்த்தி. இந்த பட்டிக்காட்டோட பேச்ச கேட்காதுன்னு நான் உங்ககிட்ட எத்தனை முறை சொல்லியிருக்கேன். ஆனா ஒரு முறை கூட நீ என் பேச்ச கேட்கல. எனக்கு டே 1ல இருந்தே தெரியும் இந்த பட்டிக்காடு இந்த வீட்டுக்குள்ள ஒரு பிளானோட தான் வந்திருக்கான்னு. ஆனா யாருமே என் வார்த்தைய நம்பல. இப்ப பாத்தீங்களா அவ சுயரூபத்தை? ராதா, இது தலை குனிஞ்சு நிக்க வேண்டிய நேரம் இல்ல. தைரியமா தலை நிமிர்ந்து எல்லாரையும் பார்த்து பேச வேண்டிய நேரம். பேசு ராதா. ராதா, இப்ப நீ பேசிதான் ஆகணும். இல்லைன்னா இன்ஸ்பெக்டர் நீ போய் சொல்றேன்னு நினைச்சுப்பாங்க. ப்ளீஸ் ராதா, நம்பிக்கையை கை விட்டுறாத.
மிஸ்டர் மோகன், இப்ப போட்டோவும் பார்த்தாச்சு. இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் உங்களுக்கு கல்யாணம் ஆகலன்னு தான் ஆமா சொல்லுவாங்க. சொல்லுவ, திரும்ப திரும்ப சொல்லுவா இவ என்னோட மனைவி இல்ல. இவ போய் சொல்றா. இங்க வந்து நாடகம் ஆடுறா. இங்க பாருங்க மேடம், ராதா உங்ககிட்ட காட்டின போட்டோஸ் அதுல ஒரு போட்டோ கூட உண்மையே கிடையாது. அப்படின்னா உண்மை என்னன்னு சொல்லுங்க காதம்பரி. நீங்கெல்லாம் யாரு? பெண்கள் பாதுகாப்பு மையத்திலிருந்து வரோம். ராதா எங்களுக்கு ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிட்டா. கடவுளே கிருஷ்ணா, ரொம்ப நன்றி கிருஷ்ணா. நல்ல வேளை நீங்க எல்லாரும் வந்துட்டீங்க. நீங்க எல்லாம் தான் என் வாழ்க்கையை காப்பாத்தி எனக்கு நீதி கொடுக்கணும். அதோ அவர்தான் என் புருஷன் மோகன் ஐயா. அதோ அங்க நிக்கிறாங்கல்ல, அவங்களதான் கல்யாணம் பண்ணிக்க போறாரு. தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. நீங்க தான் என்னோட வாழ்க்கையை காப்பாத்தி கொடுக்கணும். செத்துறலாம் போல இருக்கு. என்ன பண்றதுன்னே புரியல. நீங்க தான் என்ன காப்பாத்தணும். அடி பாவி. வாவ் ராதா, என்ன இவ்ளோ சூப்பர் ஆக்டிங் பண்ற? கீப் கோயிங். அழாதம்மா. இந்த போராட்டத்துல நீ தனியா இல்ல, நாங்க எல்லாரும் கூட இருக்கோம். நாங்க மோகனுக்கு அந்த பொண்ணோட கல்யாணம் ஆக விட மாட்டோம்.